நடிப்பை வந்து நிறைய பேர் வந்து தனுஷ் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி நடிக்கீங்க அப்படின்னு நிறைய போட்டி இருக்குன்னு. இந்த படம் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. தனுஷ் டைரக்ட் பண்ண 20 படமும் இன்னைக்கு 21 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு துணையாக வந்து விக்னேஷ் சிவன், சிம்பிளாக வேறு இருக்காங்க. இந்த போட்டியை எப்படி பார்க்குறீங்க? ஓகே சார், நல்லா இருக்கு சார். இந்த ஆங்கிள் நான் இந்த கோணத்தில் நான் யோசிக்கல. பயங்கரமாக இருக்கு. எங்கேயுமே போட்டி இல்லை சார், இது போட்டியே இல்லை. அந்த மாதிரி ஒரு டேட் அமைஞ்சிருச்சு. நாங்கள் 14 தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தோம். அஜித் சார் படம் வந்துச்சு. அதனால் நல்ல இன்னும் பெட்டரான ஓப்பனிங்காகவும் ஸ்க்ரீன்ஸ்க்காகவும் 21st புஷ் பண்ணோம். ஐ திங்க் அதே ரீசனுக்காக தான் அவங்களும் புஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான் சார். இப்போது நீங்கள் லவ் டுடே படம் கொடுத்தீங்க, பெரிய சக்ஸஸ், ஹீரோவாக நடித்தீங்க. பட் பெரிய சக்ஸஸ் கொடுத்த நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஹீரோவாக நடிக்க போகிறீங்களா, இல்லை படங்கள் டைரக்ட் பண்ண போகிறீங்களா? எந்த முடிவு எடுத்திருக்கீங்க அதை சொல்லுங்கள். இப்போதைக்கு 3 படம் நடிச்சிட்ருக்கேன் சார். அந்த 3 படம் முடியும் போது அந்த டைமில் என்ன தோணுதோ, நான் அப்பப்போ என்ன தோணுதோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி ஐடியில் இருந்தேன், அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டைரக்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன், டைரக்ட் பண்ணேன். நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடித்தேன். இப்போதைக்கு 3 படம் நடிக்கிறேன். அந்த டைமில் தான் டெசிஷன். ஐ திங்க் நடிக்கிறது கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். டைரக்ஷனும் அப்பப்போ ஒரு கதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. 2 வருஷம் அந்த மாதிரி எழுதுறதுக்கு டைம் ஆகுது. ஸோ அதனால் இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் டைரக்ட் பண்ணும் போது ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டைரக்ட் பண்ணேன்னா அதுக்கு நடுவில் தான் நடிச்சிட்டு இருப்பேன். சார், இந்த சிம்பு பாட்டு ஐடியா கொடுத்தது நீங்களா டைரக்டரா சார்? சிம்பு பாடிட்டு என்ன சொன்னார் சார்? அது கொஞ்சம் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. டிரெக்டர் தான் சிம்பு சார் பாடினா நல்லா இருக்கும்னு ஐடியா கொடுத்தது சார். அவர் பாட வைக்கிறது அதுதான், அது டைரக்டர் தான் நினைக்கிறேன் சார். நீங்கள் தான். ஆமாம் சார். பிரதீப் சார், சார் பார்க்கறதுக்கு தனுஷ் சார் மாதிரி அழகாக இருக்கீங்க, வாழ்த்துக்கள். எங்கே சார்? எங்கே சார். அப்புறம் உங்களோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. உங்களோட டைலாக் மாடுலேஷன் வந்து எஸ்.எஸ். சூர்யா சார் மாதிரி நடிப்பு அரக்கன் மாதிரி இருக்குது. வரக்கூடிய படங்களில் உங்களுடைய மாடுலேஷன் விஜய் சார் மாதிரி, அஜித் சார் மாதிரி மாற வாய்ப்பு இருக்கா சார்? இது வந்து இந்த ஷேப் ஷிஃப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் கரெக்டான ஒரு வார்த்தை நீங்கள் கேட்குறது வந்து இப்போது அப்படி இப்படி மாறிட்டு இருக்குமான்ற மாதிரி. என்னென்னா, இப்போது நான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணும் போது ஒரு விதமாக நடித்தேன். உத்தமன் பிரதீப் அப்படின்ற ஒரு கேரக்டர், கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர் அப்படி இருந்துச்சு. இப்போது ஆக்சுவலாக டிராகனில் வந்து உத்தமன் பிரதீப் மாதிரி இருக்காது, ரொம்ப வித்தியாசமாக. நான் கிட்டத்தட்ட டேரக்டர் என்ன எனக்கு பண்ணி காட்டுவார், அதை தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரோட கேரக்டர் தான் டிராகன்றவன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு திமிரு பிடிச்ச மாதிரி இருப்பான். ஸோ அந்த அந்த விதமாக தான் அதை நடித்து ட்ரை பண்ணேன். ஸோ இனிமேல் வர படத்தில் அந்த டேரக்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நடிக்க முயற்சி பண்ணுவேன். சார், இப்போ வந்து கேட்குறது வந்து முத்த காட்சி பற்றி சார். என்னென்னா, ஃபஸ்ட்டு படத்தில் ஜெயம் ரவி சாரை வந்து நீங்கள் முத்தம் கொடுக்க விடல. செகண்ட் படத்தில் வந்து கடைசி சீனில் வந்து முத்தம் கொடுத்தீங்க. இப்போ இந்த படத்தில் வந்து 2 முட்டையும் வந்து முத்தம் கொடுத்துட்டீங்க. அது டேரக்டர் வச்சாரா இல்லை நீங்களா ஃபிக்ஸ் பண்ணீங்களா? ஃபஸ்ட்டு டைமில் வந்து அந்த கோமாளி படத்தில் வந்து கிஸ் சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அவர் கிஸ் பண்ணுவார், அதனால் அடிப்பாங்க, அதனால ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரும்ன்ற மாதிரி. ஆனால் சார் வந்து வேணான்னு சொன்னாங்க. அந்த கிஸ் வந்து நம்ம அப்படி எடுக்க வேணாம், சீட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் லவ் டுடே பொறுத்த வரைக்கும் கிஸ் இல்லை, அது சீட் பண்ணி எடுத்தது தான். அதுக்கப்புறம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் டேரக்டர்கிட்ட வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், கன்வின்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஹி ஃபெல்ட் அந்த கதைக்கு ஆக்சுவலாக படத்தோட கதையில் வரும் அது. அந்த மாதிரி ஒன்று ட்ரீம் பண்ணுவாங்க. அந்த ட்ரீம் அது அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அவர் சொன்னது அது பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இல்லை, நண்பர்னால வந்து முழுமையாக உரிமை எடுத்துக்கினாரா சார்? நான் இப்போது என்னோட ஓமை கடலை பார்த்துருக்கீங்களா? அதோட கிளைமேக்ஸில் கோர்ட்டில் கிஸ் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் லவ் சார். அவன் வந்து ஹீரோ வந்து ஒரு அந்த பொண்ணை பார்த்தா ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொன்ன ஒருத்தன் வந்துட்டு கடைசியாக அந்த பொண்ணை கிஸ் அடிக்கிறதுல 1000 ஒரு 20 பேஜ் டைலாக் அந்த ஒரு கிஸ்ஸில் இருக்குது சார். அதை வந்து கிராஸாவோ அதை வந்து இதனால வந்து
படத்தை இது பண்ணலாமோ அந்த மாதிரி கிடையாது சார். அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் அவன் சொன்ன மாதிரி அவர் ஃபஸ்ட்டு வேணான்னாரு. நான் தான் சொன்னேன் எனக்கு அது வேணும். பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே இட் ஷோஸ் அ ஃபார்ம் ஆஃப் லவ். நம்ம எல்லாருமே கிஸ் பண்ணுறது தானே சார். அப்புறம் என்ன சார், அதனால தான் அதில் வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு கிஸ் தான் போட்டு அது எல்லாரும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது சார். ஒரு பேக் அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் இருக்காது. லவ் டுடேக்கு அப்புறம் இவர் பல மடங்கு இந்த படத்துக்கு சம்பளம் வாங்கினாரா? நாங்கள் நம்பர்ஸ் கேட்க மாட்டோம், உண்மையா இல்லையா? அப்போல்லாம் எங்களுக்கு என்ன ஆசையோ அது கொடுக்குறோம், அவருக்கு என்ன வேணுமோ அது நடக்குது. பிட்வீன் ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் தான் அது எப்போவுமே. ஒரே நிமிஷம், மைக் கொடுங்க. மைக். நீங்கள் ஆக்சுவலாக இயக்குனர், இந்த இயக்குனர் எப்படி உங்களை இயக்கியிருக்காரு? அவரு நடிகராக நடிச்சிருக்காரா இல்லை இயக்குனராகவே நடிச்சிருக்காரா? இயக்குனர் நடிச்சிருக்காரு. அது எனக்கு லாஸ்ட்டாக புரியல. அது எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு பதில் சொல்கிறேன். ஆக்சுவலாக டேரக்டர்னா ஒரு போர்ஷனில் இப்படி தான் நடிக்கணும் அவர் சொல்லுவார். ஆமாம், நீங்களும் இயக்குனர் தானே. ஆக்சுவலாக அவர் சொன்னது வாங்கிட்டீங்களா? நடிகராக நீங்கள் ட்ரை பண்ணீங்களா இல்லை இயக்குனராகவே ட்ரை பண்ணீங்களான்னு நான் ஓகே இல்லை முழுக்க அவர் தான். அவர் அப்படி விட மாட்டார். நானும் வந்து ஆரம்பத்தில் வரும்போது சரி நம்ம ஃப்ரெண்டு தானே, அப்படியே போய் அப்படியே போடுவோம், ஒரு 2 டைலாக போடுவோம், இது கவுண்டரை போடுவோம், ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினச்சேன். நம்ம இஷ்டப்படி லைட்டாக அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது முதல் நாள்லேயே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன் இல்லையே டைலாக் அப்படின்னு வந்துட்டார். ஸோ இல்லை ப்ரோ, இது ஒரே ஒரு மானியத்தேனே தானே. ஆனால் இல்லை அது இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக். என்ன அவருக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியுங்க. அது என் ஆக்டிங்கில் மட்டும் இல்லை, எடிட்டிங்கோ, மியூசிக்கோ, இல்லை சினிமோட்டோகிராஃபியோ, ஒருத்தங்க போடுற ட்ரெஸ்லேருந்து ஒரு சின்ன விஷயமும் அவருக்கு என்ன வேணுமோ அதை தான் அவர் கேட்டு வாங்கியிருக்காரு. முழுக்க கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணாரோ அதை தான் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் நான் பண்ணால் கொஞ்சம் எப்படி இருக்குமோ அது அப்படி வந்திருக்கும். ஏன்னா அவர் என்னை பார்த்து அனலைஸ் பண்ணி தான் ஒன்றுமே பண்ணார். எனக்கு என்ன வரும் என்ன வராது அதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் அவர் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க அவரோட இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன். இப்போ இருக்க ஜென்ரேஷன் உங்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர். அப்படி இருக்கும்பொழுது படம் முழுக்க வாயில் சிகரெட் தான் வச்சுருக்கீங்க, நடுவில் தண்ணி வச்சுருக்கீங்க. இதை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் சொன்னீங்களா இல்லை இனிமேல் அதிகமாக நடிப்பீங்களா அந்த மாதிரி சிகரெட் வச்சுக்கிட்டு? இது டைரக்டர் நீங்களும் சொல்லலாம், டைரக்டரும் சொல்லலாம். இல்லை நான் ப்ரொடியூசராக சொல்கிறேன். அதனால தான் இந்த படத்தை பார்க்கணும் எல்லாருமே. காலேஜில் போகிற பசங்க, இது மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிற பசங்க எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் ஒரு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ வெரி மீனிங்ஃபுல் ஃபிலிம். இட்ஸ் நாட் அ சில்லி காலேஜ் ஃபிலிம் கிடையாது. சிம்பு ரசிகரா சார் இல்லை சிம்பு ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா நீங்கள் பேசுகிற விஷயம் எல்லாமே அவர் அப்படியே இமிடேட் பண்ணுற மாதிரியே இருக்குது. நான் பேசுறது இமிடேட். ஆமாம் சார், அவர் சிம்புவோட ஆஃபீஸ் ஸ்டாஃப். அவர் அப்படி குரல் டிவி ஸ்டாப், குரல் டிவி ஓனர் அவர் சார். ஆனால் ஒன்று சொல்லியிருக்காங்க சார், நீங்களும் சிம்பு சாரும் படம் பண்ணால் 7ஆம் படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மேபி அது நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்கலாம். அது நான் ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன் சார். யூ டர்ன் ப்ரொடியூசர் ஃபார் லவ்யாதா இல்லையா? One film as director, then an actor, and then within another film you're a producer. How does it feel to be a producer, especially Bollywood வேற போயிருக்கீங்க? நல்லா இருக்கு ஃப்ராங்காக சொல்லணும். அப்படி வரணும், ப்ரொடியூசர் கார்டில் பேர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அந்த முயற்சி எடுத்தேன். அது மெயினாக இட்ஸ் நாட் ஃபார் மணி ஆர் எனி திங், பட் டிரெக்ஷன், அதுக்கு ஆக்டிங், ப்ரொடக்ஷன், அது ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஹிந்தி படத்தில் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது என்ன மேட்டர்னா, அது இவங்க ஸ்பேஸ் கொடுக்காம அது நடந்திருக்காது. இப்போ இவங்கக்கிட்ட இல்லாத காசா நம்ம கொடுத்து வந்து பண்ணுறதுக்கு. ஸோ தேவர் வெரி ஜென்ரஸ் டு எனக்கு இது ஆசை இருக்குது அப்படின்னு அவங்க அகோரம் சார் வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. அதனால என் பேர் இப்போ அங்கே இருக்குது, அவ்வளோதான் அதோடது. ஸோ தட்ஸ் இட். To you, ma'am, you're expanding into Bollywood, and this is your first film into Bollywood. You looking to expand furthermore over there, or is it going to be this is just an experiment that you're testing waters over there? It was an entry point. ஏன்னா இங்கே வந்து எல்லாருக்கும் ஏஜஸை தெரியும். ஸோ இது வந்து, and we also felt Love Today belonged to Pradeep as much as it belongs to us. That was the main core behind the whole film.
அண்ட் எங்களுக்கு வந்து வி வாண்ட் டு டெல் குட் ஸ்டோரிஸ். ஸோ லாங்குவேஜ் ஷுட் நாட் பி அ பேரியர். எங்கே போனாலும் நல்ல கதைகள் சொல்லலாம். ஸோ அதனால ஒரு attempt தான் அது. அதுவுமே வந்து we had a co-production with another production house. They were the creative behind. அதுதான் பார்த்தாங்க. ஏன்னா நாங்கள் அந்த டைமில் கோட் இங்கே பண்ணிட்டு இருந்தோம் ப்ளஸ் ட்ராகன். ஸோ ஆர் ஹேண்ட்ஸ் வர் லிட்டில் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வி லேர்ன்ட் அ லாட். இட் வாஸ் அ குட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். பட் கண்டிப்பாக படங்கள் பண்ண போகிறோம் ஹிந்தியில், தெலுங்குல, தமிழில், மலையாளம், all 4 languages. I would like to add in the ஒரு நிமிஷம் பாலா. I would like to add and மைக் கொடுமா. நீங்கள் சொல்லணுமா? இதில் என்ன ஆட் பண்ண விரும்புகிறேன்னா, இந்த ஜேர்னி எங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. இந்த படம் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு 2 வருஷம் கழித்து திருப்பி ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம் அன்றைக்கி. அது ஹிந்தியில் ஸ்க்ரீன் பண்ணும்போது நாங்கள் 3 பேருமே உட்காந்துட்டு இருந்தோம். நான், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம் எல்லாருமே வந்து உட்காந்துருந்தோம். அவங்க எங்களுக்கு கொடுத்த ரெஸ்பெக்டும், நிறைய பேர் எல்லா செலிப்ரிட்டிஸ் இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட அதை பார்த்துருக்காங்க. சச்சின்லேருந்து, சல்மான் கான் சார்லேருந்து, அமர் கான் சார்லேருந்து, ஷாருக் கான் சார்லேருந்து எவ்வளோ பேர் எல்லாரும். ஸோ இந்த படம் வந்து எங்களை அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்குன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை தாண்டி ஏஜிஎஸோட ஃபர்ஸ்ட் ஹிந்தி வெஞ்சர்ன்ற போது இன்னும் எனக்கு அது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. சார் பிரதீப் சார் சார் தனுஷ் சார் சாயலே இருக்கீங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இருக்கீங்க. ஒரு லவ் டுடே பார்த்து தனுஷ் சார் இல்லை இந்த இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணாங்களா அந்த சைட்லேருந்து, தனுஷ் சார் சைட்லேருந்து? எனக்கு அவர் விஷஸ் சொல்லியிருக்காருங்க. அவங்க லவ் டுடே முடிச்சிட்ட பிறகு ஸ்ரேயாஸ் அவங்க மேனேஜர் எனக்கு கால் பண்ணி விஷஸ் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். லவ் டுடேக்கு முன்னாடி கோமாளிக்கு அப்புறமா நாங்கள் 2 தடவை சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் ஓகே. நீங்க கிளைமேக்ஸ்ல தமிழ் சினிமா போலீஸ் மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்துட்டீங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. இல்ல அது கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. ரிப்பீட் ஆடியன்ஸ் அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நன்றி.